இப்போ நம்ம பார்க்கலாம், இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சக்தி ஸ்வரூபங்கள் அப்படின்னு கேட்டிருக்கோம். என்ன இந்த 3 சக்தி ஸ்வரூபங்கள்? இச்சா சக்தி அப்படிங்கிறது என்னன்னா எதுவுமே இல்லைங்க, மகாலட்சுமி தான். கிரியா சக்தி அப்படின்னு சொல்கிறது தான் பார்வதி தேவி அல்லது துர்கா. அடுத்தது மகாகாளி தான் இந்த பார்வதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஞான சக்தி வேறு யாரும் அல்ல, மகா சரஸ்வதி. இந்த மூவரது சேர்ப்பாக இணைப்பாக நாம் பார்க்கக்கூடியவள் தான் ஆதிபரா சக்தி, லலிதா தேவி அப்படின்னு நாம் வழிபாடு செய்கின்றோம். எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து நம்முடைய குறைகளை கேட்டு நம்முடைய துன்பங்களை போக்கி நம்மை கஷ்டங்களிலிருந்து விடுதலை செய்கின்றாள் இல்லையா, அந்த மகாமாரி அவள் வேறு யாரும் அல்ல, ஆதிபரா சக்தி தான்.